ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு டேட் நவம்பர் 14, 2025. இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். 5 மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்கினா போதும். இந்த 10 கொஸ்டின் மாதிரி எதுவுமே கேட்க வாய்ப்பு கிடையாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான எட்ஸாட் பரிசு வென்றவர்கள் எங்கே அறிவிக்கப்பட்டனர்? ரியோ, பிரேசில். வேர் வேர் த வின்னர்ஸ் ஆஃப் தி எட்ஸாட் பிரைஸ் 2025 அனௌன்ஸ்டு? ரியோ, பிரேசில். ரியோன்னு உங்களுக்கு யாருக்கும் மணி கெஸ்ட்டு போயிடக்கூடாது. நம்ம இப்போ படிக்கிற ஃபோக்கஸ்க்கு இருக்கோம், ஓகேவா? இது வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு தீர்வு காண்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு அவார்டு. நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், பாரத் நெட் திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்திய முதல் மாநிலம் எது? பஞ்சாப். Which state has become the first in India to implement the amended BharatNet scheme statewide? பஞ்சாப். இது வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் அதிவேக இணைய சேவையை கொடுக்குற ஒரு திட்டம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச மோட்டார் வாகன உற்பத்தியாளர்கள் அமைப்பின் முதல் இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சைலேஷ் சந்திரா. Who has been elected as the first Indian president of the International Organization of Motor Vehicle Manufacturers? சைலேஷ் சந்திரா. இவர் யாருன்னு தெரியுமா? CEO of Tata Motors. ஃபோர்த் கொஸ்டின், 2026 FIH ஹாக்கி உலகக்கோப்பையை எந்த 2 நாடுகள் நடத்தும்? பெல்ஜியம், நெதர்லாந்து. Which 2 countries will host the 2026 FIH ஹாக்கி வேர்ல்டு கப்? பெல்ஜியம், நெதர்லாந்து. FIHனா ஒன்று கிடையாது, ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஹாக்கி. அதுதான் அதுக்கான அப்ரிவேஷன். ஃபிஃப்த் கொஸ்டின், 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 2025 ஆய்வு செய்வதற்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? அபராஜிதா சாரங்கி. Who has been appointed as the chairperson of the Joint Parliament Committee to examine the 130th Constitutional Amendment Bill 2025? அபராஜிதா சாரங்கி. இவங்க பிஜேபியை சேர்ந்தவங்க, புவனேஸ்வர் நாடாளுமன்ற உறுப்பினர். சிக்ஸ்த் கொஸ்டின், மஞ்சு பாகா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனத்தால் 5 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டார். சுத்தியல் எறிதல். மஞ்சு பாகா இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் ஹூ ஹாஸ் ரீசென்ட்லி பீன் பேன்ட் ஃபார் 5 years பை த நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி? ஹம்மர் த்ரோ. சுத்தி எறிதல், அதாவது மட்டி எறிதல்னு சொல்லுவோம். செவன்த் கொஸ்டின், தேசிய பழங்குடி திரைப்பட விழா 2025 எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? இம்பால். National Tribal Film Festival 2025 was started in which city? இம்பால். இது எங்க இருக்குன்னா மணிப்பூர்ல இருக்கிற ஒரு சிட்டி தான் இம்பால். எய்த் கொஸ்டின், உலக தரவாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? வெனிஸ் வேர்ல்டு குவாலிட்டி வீக் அப்சர்வ் November 10 to 14. நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. உலக நீரழிவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? November 14, டுடே. வெனிஸ் வேர்ல்டு டயபெட்டிஸ் டே இஸ் அப்சர்வ்டு November 14. அதாவது சுகர் பணக்காரங்க வியாதின்னு இருக்கும். இப்போ பிறக்கிற குழந்தை கூட சுகர் வருது. நோட் பண்ணிக்கிட்டீங்க. கடைசி கொஸ்டின் பார்ப்போமா. 10th கொஸ்டின், எந்த நாடு சமீபத்தில் தனது உள்நாட்டு குவாண்டம் வைர நுண்ணோக்கியை அறிமுகப்படுத்தியது? இந்தியா. Which country has recently launched its first indigenous quantum diamond microscope? இந்தியா. இது வந்து ஒரு மில்லி வினாடிக்கு ஏற்படுற மாற்றத்தை கூட நோட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதுதான் இன்னைக்கு முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ உங்கள் நினைவுத்திறனை சோதிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் ஸ்க்ரீனுக்கு தெரியும். அதுக்கு ஆன்சரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறத பார்க்காம பண்ணணும், ஓகேவா? கொஸ்டின் வந்து என்னன்னா, சர்வதேச மோட்டார் வாகன உற்பத்தியாளர் அமைப்பின் முதல் இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். ஆன்சர் வந்து கமெண்ட் வச்சுக்கோங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம். பை பாய். ஆல் த பெஸ்ட் டு யுவர் ட்ரீம்.